ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஸ்பெஷல் ஜிகே ஜிஎஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சீரியஸ் நம்பர் 2. இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ்எஸ், பிஎஸ்ஏ பார்க்க போறோம். ஆல்ரெடி சிஜிஎல் அண்ட் சிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 23 கொஸ்டின் கேட்டாங்க. பட் நம்பர் 18 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 5 வந்து ரிப்பீட் ஆனது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தமிழ்லேயே தான் இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அனுப்புங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் யார் தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்களோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இது வந்து இந்தியாவுக்கு புதுசா கிரிமினல் லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல லாஸ்ன்னு பார்த்தோம்னா 2 லாஸ் இருக்கு. ஒன்னு சிவில் லா, இன்னொன்னு கிரிமினல் லா. சிவில்னால இந்த லேண்டு இதெல்லாம் அதுல வந்துடும். கிரிமினல்னா மர்டர், அதுக்கப்புறம் போக்சோ, இந்த மாதிரிலாம் கிரிமினல் லா இருக்கு. அதுக்கு கொண்டு வந்த புது லாஸ் தான் வந்து இந்த பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ இதெல்லாம். ஓகே, இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நீதித்துறையை இன்னும் கொஞ்சம் மாடர்னா நவீனத்துக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரதுக்காக தான் இந்த 3 ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, 3 சிஸ்டத்தை. ஓகே, இது எதுக்கு மாத்தணும்? ஃபர்ஸ்ட் வந்து கொலனிக்கல் கிரிமினல் லா ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு, அதாவது ஐபிசி 1860. யார் கொண்டு வந்தாங்கன்னா லா கமிஷன், ஃபர்ஸ்ட் லா கமிஷன் லார்ட் மேக்லி கொண்டு வந்தார். நம்ம படிச்சிருப்போம். லார்ட் மேக்லி கொண்டு வந்தது தான் அது. ஃபர்ஸ்ட் அது கொண்டு வந்தது இப்பதான் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இது எப்ப அமல்படுத்தினாங்கன்னா ஜூலை 1, 2024 அப்பதான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான். ஆல்ரெடி இப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நம்ம ஜஸ்ட் பேசிக்கா அதை க்ரோ த்ரூ பண்ணிட்டு நம்ம கொஸ்டின் குள்ள போகும்போது நம்மளுக்கு ஈஸியா புரியும் எதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐபிசியா இருந்ததை என்ன பண்ணாங்க, பிஎன்எஸ் 2023 மாத்தினாங்க. அதுல எத்தனை செக்ஷன் இருக்குன்னா 358 செக்ஷன் இருக்கு. ஓகே, 358 செக்ஷன் இருக்கு. இது எந்த நேச்சர் குறிக்குதுன்னா சப்ஸ்டன்டிவ் லான்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சிடரபிள், ஏத்துக்கொள்ளலாம். ஓகே, ஐபிசி 1860 கொண்டு வந்தாங்க. யாரு கொண்டு வந்தா? லார்ட் மேக்லே கொண்டு வந்தாரு. இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அடுத்து சிஆர்பிசினா என்னன்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். இதுதான் வந்து சிஆர்பிசின்னு வாங்க. 1973 கொண்டு வந்திருக்காங்க. இதை ரீப்ளேஸ் பண்றதுன்னா இந்த பிஎன்எஸ்எஸ்எஸ். இதோடைய ஃபுல் ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஷார்ட்கட்டா நான் ஞாபகம் வைக்கிற மாதிரி மீனிங்ஃபுல்லா நான் வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கடைசியில. இது எந்த லா கீழே வருதுன்னு நேஷனல் படி பார்த்தா ப்ரொசீஜரல் லா கீழே வருது. இதுல மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குன்னா 531 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சி. நம்மளுக்கு இப்ப இருக்குல்ல சாட்சி, எவிடன்ஸ். முன்னாடி எல்லாம் கோர்ட்ல வந்து போனையோ லேப்டாப்லயோ ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தையோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இந்த பிஎஸ்ஐ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை எவிடன்ஸா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம டெக்னாலஜி காலத்துல இருக்கோம், அதனால அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 3 பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லா இன்னைக்கு பார்க்க போறோம் வித் எம்சிக்யூவோட. அதனால யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். பாரதிய நியாய சன்னிதா. இந்த சன்னிதானம் என்னன்னா கோடுன்னு அர்த்தம். நயனா என்னன்னா நியாயம். அப்போ ஜஸ்டிஸ் நம்ம சொல்லலாம். தமிழ்ல நியாயம், நியாயம். ஓகே ஓகே, எதுக்கு நியாயம், எதுக்கு ஜஸ்டிஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாப் லைன்ச்சிங். லைன்ச்சிங்னா கொலை பண்றது, மாப்னா கேங், கூட்டா சேர்ந்து ஒருத்தங்களை கொலை பண்றது. பனிஷ்மெண்ட் அப் டு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் ஆர் டெத். வாழ்நாள் முழுசும் சிறை தண்டனை இல்லாட்டி மரண தண்டனை. அதுக்கப்புறம் டெரரிசம். இது வந்து நாட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனது டெரரிசம். அதுக்கப்புறம் அட்டம் சூசைடு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்வீஸ். இது எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த பிஎன்எஸ்ல வரும். பிஎன்எஸ் இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஜஸ்டிஸ்க்காக நியாயம். அதனால அந்த நியாயத்துக்கான ஒரு சிஸ்டம்னு பார்த்தோம்னா பிஎன்எஸ். அதுக்கப்புறம் பாரதிய நகர்கிக் சுக்ருஷா சனிதா. ஓகே, நகரகிக், சுக்ருஷா அண்ட் சங்கிதான்னு பார்த்தோம்னா இந்த நகரகிக்னா என்னன்னா சிட்டிசன். ஓகே, சுரக்ஷானா என்னன்னா சேஃப்டி. அதே மாதிரி இந்த சன்னிதான் நம்ம பார்த்தோம்னா சன்னிதா கோட்.
அப்ப என்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், சிட்டிசன் சேஃப்டி கோட். ஒரு பொது மக்களுக்கு ஒரு குடிமகனுக்கு தேவையான ஒரு சுதந்திரம், சேஃப்டிக்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பு. ரிஃபார்ம்ஸ்னா என்னன்னா இதுதான், சீர்திருத்தம். அவங்க ரிஃபார்ம்னா நடைமுறை சீர்திருத்தங்கள். அதுல ஃபர்ஸ்ட் என்ன, ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர்னா இது ஜுடிஷியேஷன் என்னன்னா, இப்போ வந்து நான் திருச்சியில இருக்கேன். திருச்சியில எனக்கு ஒரு மாவட்டம், ஒரையூர் போலீஸ் ஸ்டேஷன், சோமரசம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன், நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இப்போ ஒரு சம்பவம் வந்து சோமரசம்பேட்டையில நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல இருக்க போலீஸ்ல தான் முன்னாடி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது என்னன்னா, யார் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரையூர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்லலாம், ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லலாம், சோமரசம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு ஏரியால போய் நான் வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிக்கலாம். அதை வந்து அவங்க இன்னொரு நாள்ல வந்து கொஞ்ச நாளையோ இல்லை கொஞ்சம் டைம்லயோ அது இன்னொரு ஸ்டேஷனுக்கு எந்த இடத்துல சம்பவம் நடச்சோ அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுதான் ஜீரோ எஃப்ஐஆர். இஎஃப்ஐஆர்னா எலக்ட்ரானிக் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் கேன் பி ரெஜிஸ்டர் எலக்ட்ரானிக்லி வித்தின் 3 days. 3 நாளுக்குள்ள நம்ம லேப்டாப்லயோ நம்ம எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நெட்லயே ஆன்லைன்லயே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன். ஃபோரன்சிக்னா என்னன்னா தடவியல். அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு கொலை சம்பவமோ இல்லை ரத்தமோ ஏதாச்சும் ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, போஸ்ட்மார்டமே இந்த ஃபோரன்சிக்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஆவணங்கள் இருக்கா, அது மாதிரி கிடைச்சிச்சுன்னா என்ன மாதிரி பனிஷபிள், இதெல்லாம் பார்க்கறது. அதுக்கப்புறம் சம்மரி ட்ரையல்ஸ்னா சுருக்கமான விசாரணை, எல்லாம் சீக்கிரமா ஸ்பீட் அப் த கேஸ். ஒரு விஷயத்த ஒரு ரொம்ப நாள் இழுக்காம அதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு தான் இந்த BNSS. ஓகே, அப்போ இது சிட்டிசன் சேஃப்டி. ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு நியாயத்துக்கானது. ஓகே, இது பாரதிய சாட்சிய அதிநியம். ஓகே, சாட்சினா என்னன்னா ப்ரூஃப் ஆர் எவிடன்ஸ். தமிழ்ல நம்ம சாட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது அதிநியம்னா என்னன்னா மாடர்ன்னு நம்ம சொல்லலாம், ஆர் ஆக்ட்ன்னு சொல்லலாம். நவீன காலத்துக்கு அதிநவீனம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அதிநியம் நாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நவீன காலத்துல நம்ம என்ன இருக்கு, டிஜிட்டல் எவிடன்ஸ். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்ம போன்ல கேமரால எடுத்து கோர்ட்ல நம்ம ஒரு எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணலாம். இல்ல ஓரல் எவிடன்ஸா எலக்ட்ரானிக் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை புது சட்டத்துல இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ பிஎஸ்ஐனா என்ன, பிஎன்எஸ்னா என்ன, பிஎன்எஸ்எஸ்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். இப்போ டைரக்டா நம்ம கொஸ்டினுக்கு போனா ஈஸியா புரிஞ்சிடும். என்னென்ன கொஸ்டின் நம்மளுக்கு தேவை, எந்த கண்டென்ட் தேவை. நிறைய நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை, கொடுத்துருக்கத கரெக்டா படிச்சா கரெக்டா நம்ம மார்க் வாங்கிடலாம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எப்போ வந்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, ஆக்டை கொண்டு வந்தாங்க, ஃபோர்ஸ் இன்டு இந்தியான்னு பார்த்தோம்னா ஜூலை 1, 2024. அதே ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி பாஸ் பண்ணாங்க. அதே ஜூலை 1 டாக்டர்ஸ் டே. அதே ஜூலை 1 தான் இதை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்பொழுதுமே இது 2023 கொண்டு வந்ததுனாலுமே அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வருஷமோ ஒரு 6 மாசமா டைம் எடுக்கும். அதே தான் நம்ம இந்தியாவிலேயே இது நடந்திருக்கு. ஒரு 6 மாசம் ஆச்சு. டிசம்பர்லயே நவம்பர்லயே அதை கொண்டு வர பிளான் பண்ணாங்க. கொண்டு வந்து இந்தியாவுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தது ஜூலை 1, 2024. ஓகே, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த சாக்ஷி அதினம், நகத் சுகர்ஷா, நயசனிதா, இதெல்லாம் வந்து மூணுமே எப்போ கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கேட்டு கொஸ்டின், நானா வந்து ஓனா கிரியேட் பண்ணதில்லை. எல்லாமே இந்த செப்டம்பர், ஆகஸ்ட், அக்டோபர் மாசம் நடந்த சிஜிஎல் அண்ட் சிஎஸ்எல் கொஸ்டின்ல கேட்டது. அதுக்கப்புறம் கொலனிக்கல் எரா லா ஹஸ் பீன் ரீப்ளேஸ்ட். அந்த கொலனிக்கல் எரா வந்து எப்போ மாத்தினாங்க, 1960 கொண்டு வந்தாங்க ஐபிசி. அதை வந்து பாரதிய நவீன சைனித்தால் சொன்னாங்க. அப்போ இந்த நயனான ஜஸ்டிஸ் அதை கொண்டு வந்தது எந்த கோடு, ஐபிசி கோடு. அப்போ ஆன்சர் ஐபிசி. நான் இங்கேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நம்ம இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது சொல்லிடலாம். அப்போ சிஆர்பிசினா என்ன, பிஎன்எஸ். எவிடன்ஸ்னா என்ன, பிஎஸ்ஏ. ஓகே, இது வந்து பிஎன்எஸ். ஓகே, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1860 இது கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா லார்ட் மேக்லே, ஃபர்ஸ்ட் லா கமிஷன் இது. ஓகே, அடுத்து ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன சொன்னவங்க கிட்ட, எங்க வேணாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், அதை வந்து நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும் அவசியம் இல்லை, நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்லை வேற எங்கேயும் நம்ம சொல்லி அதை வந்து அவங்களுடைய அந்த ஜுடிஷியேஷன்ல அமைச்சிருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கன்னு. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் இருக்கு.
எஃப்ஐஆர் ஃபில்ட் அட் எனி போலீஸ் ஸ்டேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஜுடிஸ்டிஷன். அந்த காவல் நிலையம் இந்த ஏரியா மட்டும்தான், இந்த பகுதி மட்டும்தான் இல்லாம எது வேணாலும் எங்க வேணாலும் கொடுக்கலாம், அது டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதுதான் 0 எஃப்ஐஆர். ஓகே, எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா லேட்டர் டிரான்ஸ்ஃபர் இன்டு த கரெக்ட் ஸ்டேஷன், கரெக்டான ஸ்டேஷனுக்கு அது போயிடும். ஓகே, அடுத்து which law digital records like வாட்ஸ்அப், இமெயில், நம்மளுக்கு இதுலயே தெரிஞ்சிருச்சு. வாட்ஸ்அப், இமெயில்னாலே எலக்ட்ரானிக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எவிடன்ஸ்க்கு. இ ஃபார் இ ஞாபகம் வச்சுக்கோங்க. எவிடன்ஸ்க்கு. அப்ப எவிடன்ஸ்க்குன்னு பார்த்து ஒரே ஆட்டு பிஎஸ்ஏ. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து புதுசாக தான் இந்த டாபிக் இருக்கே தவிர ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பா இதெல்லாம் புது டாபிக், எம்டிஎஸ்ல நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை நீங்க நல்லா க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆன்சர் பிஎஸ்ஏ. ஓகே, அடுத்து 5வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்ட் as the punishment for petty offenses in the BNS. முதல் முறையாக பிஎன்எஸ்ஸில் சிறு குற்றங்களுக்காக தண்டனையாக எவற்றில் எது அறிமுகப்பட்டுள்ளது? தமிழ்ல வாசிக்கணும், நமக்கு ஈஸியா இருக்கு. பிட்டினா சின்னது, ஸ்மால். நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம். கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை. பாருங்க, BNS intros community service as the reformative punishment for the minor crime. சின்ன சின்ன தப்புகளா இருந்தாலுமே, ஒரு பிட் பாக்கெட்டோ இல்ல வந்து ஏதாச்சும் ரோட்ல வாக்குவாதமோ வாய்ஸ் சண்டையா இருந்துச்சுன்னா, இது வந்து அந்த கம்யூனிட்டி சர்வீஸ், சமுதாயத்துக்கு ஏத்ததை பண்றாங்க. ஓகே, அடுத்து 6th கொஸ்டின் பார்க்கிறோம். Which new specific offense has been clearly defined in the BNS with punishment of to death? இப்போ புதுசா கொண்டு வந்திருக்க அந்த பிஎன்எஸ் படி எதுக்கு வந்து சாவர வரைக்கும் தண்டனை, அல்லாட்டி நம்மளுக்கு தூக்கு தண்டனை, மரணம். அதுன்னு பார்த்தோன்னா மாப் லான்ச்சிங், பிக் பாக்கெட்டுக்கு பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கார்பரேட் ஃப்ராடு, அதுவும் வராது. ஒரு அவதூறு, அதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. கொலை கும்பல் வழக்குக்கு தான் தூக்கு தண்டனை போடுறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மாப் லான்ச்சிங் பார்த்தோம்னா, ஒரு ரேஸ்னா என்னன்னா ஒரு இனவெறி, ரேசிசம் நம்ம சொல்லுவோம்ல, கருப்பா இருக்கனால கொன்னேன், வெள்ளையா இருக்கனால கொன்னேன், அதுக்கப்புறம் ஜாதி அடிப்படையில கொலை முயற்சி பண்றது, கொலை பண்ணது, இது எல்லாமே இதுல வரும். அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு மேண்டரி? இது எத்தனை வருஷம் நம்ம இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணலாம்னா 7ல இருந்து 7க்கு மேல, 7 years ஆர் மோர். நம்ம பார்த்த கண்டென்ட்ல இருந்து தான் இந்த கொஸ்டினே வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பிஎன்எஸோட பேசிக்ல கிரிமினல் லாஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நியூமரிக்கலான கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கண்டென்ட்டை, இந்த எக்ஸ்பிளனேஷனை ஃபுல்லா பாருங்க. To ensure the higher conviction rates, the scientific proof, forensic examination, all serious offense carrying the punishment of 7 years. அதாவது 7 வருஷம் அந்த தடவியல் வந்து ஏதாச்சும் ஒரு பொருளையோ ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிக்கு குறைஞ்சது 7 ஆண்டு, அதுக்கு மேலேயும் போகலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ், அதாவது பொய்யா நான் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பான உறவு வச்சுட்டு ஏமாத்துறது. இது எந்த லால வரும்னா செக்ஷன் 69. பிஎன்எஸ்ல 69 செக்ஷன்ல இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, the sexual intercourse on the pretext of the false promise, அதாவது ஒருத்தங்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கைய சீரழிக்கிறாங்க, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொய் சொல்லி. அப்ப அவங்களுக்கு பிஎன்எஸ் படி செக்ஷன் 69ல அவங்களுக்கு தண்டனை உண்டு. இது நல்ல கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின், பட் இம்பார்ட்டன்ட். எத்தனை நாள் ஆகும் பிஎன்எஸ்எஸ்ல வந்து நம்மளுக்கு ஆர்குமெண்ட் பண்ணி அதோட கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் எப்ப நீதி தீர்ப்பு வழங்குவாங்கன்னு பார்த்தாங்கன்னா 30 நாள், பட் எக்ஸ்டெண்டபிள் up to 60 days. ஓகே, அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 30 நாள். இது எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா 60 days. ஓகே, இங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், நீங்க ரீட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் படிக்கும்போது. ஓகே, அதுக்கப்புறம் how does the new VNS strengthen the போக்சோ? போக்சோக்கு எப்படி இந்த சிட்டிசன் சேஃப்டி கோட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா through the mandatory videograph statement and forensic evidence. இங்க பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ல வராது. எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலுமே கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதோடைய ஆப்ஷன்ஸை நல்லா பாருங்க. 3 ஆப்ஷன் நெகட்டிவா இருக்கும், ஒரு ஆப்ஷன் பாசிட்டிவா இருக்கும். விசாரணை தேவையற்றது என்று கூறுவதன் மூலம் கண்டிப்பா அதுல ஒரு ஸ்டேட்மெண்டே கிடையாது, நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் பை டிக்ரீஸ் த பனிஷ்மெண்ட், தண்டனையை குறைக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம அதை ரெடி பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளனேஷன்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் 11வது கொஸ்டின் தான் நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்து 12வது கொஸ்டின். Which new law has replaced the IPC 1860? ஆல்ரெடி அங்க என்ன பார்த்தோம், ஐபிசியை எது ரீப்ளேஸ் பண்ணுது, எது வந்து பிஎன்எஸ் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னு கேட்டாங்க. இங்க ஐபிசி எது ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிஎன்எஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பட் என்னென்ன கண்டென்ட் எது எதுக்கு முக்கியம், எந்தெந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்லா மைண்டில் ஏற்றுக்கோங்க. ஒரு தடவை படித்தாலும் அது நம்மளுக்கு லைஃப் டைம் மறக்காத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எது படித்தாலுமே. Which has been the introduced the first time as the punishment of the petty case. இது ஏன் ரிப்பீட் பண்ணியிருக்கேன்னா 3 ஷிஃப்ட்ல இது கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு, அதனால தான் கொண்டு வந்தேன். சமூக சேவை. சமூக சேவைனா கம்யூனிட்டி சர்வீஸ். அதுக்கப்புறம் 14th கொஸ்டின். ஏன் அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணனா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால பண்ணியிருக்கேன். வேணா நீங்க பாஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த டெஃபினேஷன் ஆஃப் த எவிடன்ஸ் டு இன்க்ளூட் எலக்ட்ரானிக். எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் வந்துருச்சு. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன தெரியும், பிஎஸ்சில தான் இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் ஏன் மேண்டிட்டரி, எத்தனை வருஷம் நம்ம பார்த்தது, 7 வருஷம், இல்லாட்டி அதுக்கு மேலேயும் போகலாம். ஓகே. அதுக்கப்புறம் போக்சோ ஆக்ட். போக்சோ ஆக்ட் வந்து சைல்டோடைய பிலோ ஏஜ், நம்மளுக்கே தெரியும் 18 தான் நார்மலான எல்லாத்துக்கும். அந்த 18 வயசு தான் வந்து ஒரு ஏஜா மென்ஷன் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு. அப்போ ஆன்சர் 18, 18 years. The POCSO defines a child as the any person under 18 years regardless of the gender. எந்த ஒரு பாலினமும் கிடையாது, யாரா இருந்தாலும் 18 வயசுக்குள்ள அந்த போக்சோ ஆக்ட் சைல்டு ஆக்டா இருக்கும். அதே இந்த 14 இயர்னு பார்த்தோம்னா சைல்டு லேபர்லா, 21 பார்த்தோம்னா லீகல் மேரேஜ் ஃபார் மென் இன் சம் கான்டெஸ்ட். ஓகே, ஆனா அது போக்சோக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் மாப் லிச்சிங், அதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மாப் லிச்சிங் என்ன சொன்னாங்க, அந்த கேங் மர்டர், எது ரீதியா ஒரு ஜாதி வெறியோ இல்லை இன வெறியிலோ பண்ணாங்கன்னா பிஎன்எஸ் படி என்ன செக்ஷன் கேட்டாங்கன்னா 103. 69 என்ன பார்த்தோம், ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரேஜ். ஸோ இப்போ மற்ற ஆப்ஷன் நீங்கள் எப்பொழுதுமே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தோன்னா அந்த 69 வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்காக, அந்த தப்பான உறவுக்காக பொய்யா வாக்குறுதி கொடுத்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்துறது. 152ன்னு பார்த்தோன்னா செடஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்ட்ஸ் என்டேஞ்சரிங் சர்வன்டி, ஒரு இறையாண்மைக்கு ஆபத்து விளைவிக்கும் செயல்கள். ஏதாச்சும் இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பொது கருத்துல நாட்டுக்கு ரீதியா இறையாண்மைக்கு எதிராக நம்ம பேசுறது கூட நம்மளுக்கு தப்பாகும். அது டெரரிசம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஓகே. அண்டர் போக்சோ ஆக்ட் எனி பர்சன் ஹூ ஃபெயில்ஸ் டு ரிப்போர்ட். நம்ம வந்து அந்த போக்சோ ஆக்ட் படி ஒருத்தவங்க வந்து ஃபெயில்ஸ், அவங்களுடைய அந்த செக்ஷுவல் அஃபென்ஸை வந்து அந்த குழந்தைக்கு விரோதமா அவங்களால சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை நாள் சிறை தண்டனை பார்த்தோம்னா 6 மாசம். ஓகே. அண்டர் த போக்சோ ஆக்ட் எனி பர்சன் ஹூ ஃபெயில்ஸ் டு ரிப்போர்ட் அ செக்ஷுவல் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த சைல்ட் கேன் பி பனிஷ்ட் வித். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும். 6 மாசம் சிறை தண்டனை, இது பார்த்துக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். ரிப்போர்ட்டிங் இஸ் மேண்டேட்டரி ஃபார் எவ்ரி ஒன், டாக்டர், டீச்சர், நெய்பர், யாரா இருந்தாலும் தேவை. இது வந்து சப்மிட் பண்ணலன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கட்டாயமா தண்டனை உண்டு. ஓகே, நம்ம ஒரு 18 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, 16 கொஸ்டின் நம்ம சூப்பரா பார்த்துருப்போம். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சின்ன கண்டென்ட் நீங்க நினைக்காதீங்க, ஒரு எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் இது போதும், இதை மீறி எங்கேயுமே வரப்போறது இல்லை. அப்படியுமே வந்தாலுமே நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா அந்த யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வேணா நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம்ல டெய்லி 7 PM 9 PM வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான ஜிகே ஜிஎஸ் குயிஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.